பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் நாம் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க இந்த காலை கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தையை வாசிக்கிறேன். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். தேவனை சேவிக்கிறது, தேவனை பின்பற்றுகிறது, தேவனுக்கு பிரியமானபடி தேவ வார்த்தையின்படி நடந்து கொள்ளுவது என்பது ஆமேன் தேவனை சேவிக்கிறது. பிரைஸ் காட். தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம். ஆனால் ஆமேன் ஒரு பயமற்ற நிலையில், ஒரு துணிகரமான நிலையில் நம்முடைய ஓட்டம் ஓடிவிடக்கூடாது. ஆலயத்தில் ஆனாலும் சரி, வேத புத்தகத்தை கையாளுவதில் ஆனாலும் சரி, தெய்வ சன்னதியில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதும் கூட தெய்வ பயம் நமக்குள்ளாலே இருக்கணும். நாம் வேலைகளுக்கு கடந்து போகும்போது, தொழில், பிஸ்னஸ், யாத்திரைகள் எல்லாவற்றிலும் களி கூறும்போது கூட நடுக்கத்துடனே தெய்வம் நம்மை உற்று கவனிக்கிறார் என்கிற ஒரு தெய்வ பயத்தோடு வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை சேவிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உற்று கவனிக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ பயம் நமக்குள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தெய்வ பயத்தோடு நாம் களி கூறுதலானாலும் சரி, தேவனை சேவிக்கிறதானாலும் சரி, உள்ளத்தில் தெய்வ பயம், அவனை உற்று கவனிக்கிற கர்த்தர், இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிற கர்த்தர், அவனுடைய விண்ணப்பத்தை, அவனுடைய வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. நீ எனக்கு பயந்தபடியினால், பிரைஸ் காட். யோசியாவை குறித்து சொல்லும்போது, என் வார்த்தைகளை கேட்டபோது நீர் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தபடினால் அவன் வஸ்திரங்களை கீறி அழுகிறான். ஹல்லேலூயா. அந்த ஒரு தெய்வ பயம் நமக்குள் இருக்கட்டும். அவர் தேவனை சேவிக்கிற தெய்வ பிள்ளைகள் நாம் தெய்வ பயத்தோடு சேவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவன் மேல் தேவன் பிரியமாயிருப்பார். அவனுடைய வார்த்தைகளுக்கு தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தெய்வ பயத்தோடு நடந்து கொள்வோம். களி கூறும்போதும் தேவனை சேவிக்கிற நேரங்களிலும் தெய்வ பயம் நமக்குள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய கரங்களில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடு, தெய்வ பயம் யாரிடத்தில் காணப்படுகிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறீரே. ஒவ்வொரு இருதயங்களும் தெய்வ பயத்தோடு நோக்கி பார்க்க, நோக்கி கூப்பிட, மகிழ, களிகூற, சேவிக்க கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் உமக்கு பயப்படும் பயத்தை தயவாய் கட்டளையிடும். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர், அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு உற்று கவனித்து கேட்டு பதில் கொடுக்கிறவர். அப்படியே என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வாதமான ஒரு வழியில் செம்மையாய் நடத்திட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தெய்வ பயத்தோடு நடந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.